இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த விழுதை மிக்சியில் இருக்கிற விழுதை எடுத்து அதில் நல்லா போட்டு நல்லா இது பண்ணி விடணும். அந்த பட்டாணி நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கையால் அமுக்கினா நம்ம ஸ்மூத்தாகிடும். அதை வச்சு அது நல்லா ஆயிடுச்சின்னு அர்த்தம். இப்போ விழுதை எடுத்து அந்த மிக்சியில் இருக்கிற விழுதை எடுத்து அப்படியே இதில் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். மிளகாப்பொடி, கட்டை மிளகாப்பொடி அதை கொஞ்சம் போட்டுக்கணும், ஒரு அரை ஸ்பூனுக்கு. கரம் மசாலா அது கொஞ்சம் திரும்பவும் போட்டுக்கணும். முதல்ல கொஞ்சம் போட்டோம், இப்போ ஒரு 3/4 ஸ்பூனுக்கு கரம் மசாலாவும் போட்டுக்கணும். ஜீரகப்பொடி அது கொஞ்சம் போட்டுக்கணும். பெப்பர் கொஞ்சமாக போட்டுக்கணும். இப்போ நம்ம போட்டது ஜீரா பொடி, பெப்பர், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் போடணும். கார மிளகா அப்படி கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் அந்த காரமாக இருக்கிறதுக்கு. ஒரு சின்ன வாணலி எடுத்து அதில் நம்ம அந்த பன்னீர் அந்த பாக்கெட்டை நம்ம ரெடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம்.